ஒன்று நாளாகமும் முதலாவது அதிகாரம். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலிலேயாய், யாரேத், ஏனோக்கு, மெத்தூசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாப்பேத். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஷ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரிப்பாத்து, தெகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதனிம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதிமியரையும், அனாமியரையும், லெகாபியரையும், நப்தூகியரையும், பத்ரோசியரையும், பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும், கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஏவியரையும், அர்கியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், ஆஷூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கேத்தர், மேசெக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், ஆசர் மாவேத்தையும், ஏராகையும், அதோராமையும், ஓசாலையும், திக்லாவையும், ஏபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஓப்பீரையும், அவிலாவையும், யோபாபையும் செற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிராமிய ஆபிராம். ஆபிராமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவருடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறு மனைமாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏபேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராலின் குமாரர். ஆபிராம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிபாஸ், ரெகுவேல், எயூஸ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிபாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நகாத், செராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னால் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானாகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் ஐயா, ஆனாகு என்பவர்கள்.
ஆனாகின் குமாரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். எத்சேரின் குமாரர் பில்கான், சகபான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தென்காபா. பேலா மரித்தவன் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப், அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மரித்தவன் தோமானியரின் தேசத்தானாகிய ஊசாம், அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்தவன் பேதாதின் குமாரன் ஆதாத், அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவித். ஆதாத் மரித்தவன் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா, அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்தவன் நதியோரமான ரேகோபொத்தானாகிய சவுல், அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்தவன் அக்போரின் குமாரன் பாகாலானான், அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்தவன் ஆதாத், அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகதாபேல். ஆதாத் மரித்தவன் ஏதாமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அலியா பிரபு, ஏதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தோமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். 1 நாளாகும் 2வது அதிகாரம். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா எனும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா என்பதிலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மையேல், ராம், கெலுபா என்பவர்கள். ராம் அபினதாபை பெற்றான். அபினதாப் யூதா புத்தரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபாதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் எனும் 2ஆம் குமாரனையும், சம்மா எனும் 3ஆம் குமாரனையும், நெதனேயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 8ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செரியால், அபிகாயில் என்பவர்கள். செரியாலின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றான். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் எனப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெஸ்லேயலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகேரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள்.
செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கிளையாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரென், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாராள் எனும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மையேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மையேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கோர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோளிததையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயின் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமார் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மையேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளேயன்றி குமார்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய எர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றாள். நாதான் சாபாதை பெற்றான். ஓபேத் எகூவை பெற்றான். எகூ அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்தை பெற்றான். ஏலேத்ஸ் எலியாசாவை பெற்றான். எலியாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கமாயியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமை பெற்றான். எர்மையேலின் சகோதரனாகிய காலேபின் சகோதரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேமின் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன் பெத்சோரின் தகப்பன். காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேயையும் பெற்றாள். ஆரான் காசேயை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கிபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சாள் என்பவள். எப்ராத்தாலிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரீம் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசிம், மெனகோத் என்பவர்கள். கீரியாத் யாராமில் இருந்த வம்சங்கள் ஏத்தியரும்
எத்திரியரும் யூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தபோலியரும் பிறந்தார்கள். சல்மானின் சந்ததிகள் பெத்லகேமியரும் தேத்தோப்பியத்தரும் பெத்தியோபா என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனான அம்மாத்தின் சந்ததியாரான சேக்கேனியர் இவர்களே. 1 நாளாகமம் 3வது அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோமா இடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயில் இடத்தில் பிறந்த கிலேயாப் 2ஆம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். அபித்தால் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெண்ஜாதி ஆகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தி ஆகிய பத்சபேலிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் எனும் 4 பேருமே. இப்கார், எலிசாமா, எலிப்லேத், நோகா, நேபேக், எப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் எனும் 9 பேருமே. மறுமையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரி ஆகிய தாமாரையும் தவிர இவள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகபியாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கிம் எனும் 2 குமாரனும், சிதேக்கியா எனும் 3ஆம் குமாரனும், சல்லூம் எனும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கின் குமாரர் எகொனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகாமியா, ஓசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமே என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமேத் என்பவள். அசூபா, ஓகேல், பெரகியா, அசதியா, ஊசா பேசத் எனும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பலத்தியா, ஏசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரன் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் எனும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், இசைக்கியா, அஸ்ரீகாம் என்னும் 3 பேர். எலியோனாபியின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, அனானி எனும் 7 பேர்.